1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, அதை மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பிசைஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்துட்டு கலந்துடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை, உடனே நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். இது போல் சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு. அதில் மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்ச சப்பாத்தி அதில் வச்சிடலாம். ஒரு செகண்ட் விட்டுட்டு அப்புறமா திருப்பி போடுங்க. அப்போ தான் அந்த பக்கம் வெந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். லைட்டாக அப்படி தேய்ச்சிக்கோங்க. இல்லை முதல்ல ஊற்றின எண்ணெய் மட்டும் போதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் தேய்க்க தேவையில்லை. 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா சப்பாத்தி வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே போல் மற்ற எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம செய்யக்கூடிய டைம் வந்து ஒரு 3 நிமிஷம் தான் ஆச்சு. அதிகபட்சம் உங்களுக்கு தேவைப்படுற டைம் வந்து 5 நிமிஷம் தான் இருக்கும். நான் 3 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுட்டேன். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவசரமாக ஒன்று செய்யணும் அப்படின்னு டைம் அதிகமாக எடுக்கும். இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா 3 நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். மற்ற சப்பாத்திலாம் செஞ்சிங்கன்னா அதை வச்சு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும் மாவலாம். இதுக்கு ஊற வைக்கவே தேவையில்லை, உடனே செஞ்சுக்கலாம். அதே போல் சைட் டிஷ்ஷும் தேவையே இல்லை. அப்படி உங்களுக்கு இதில் கண்டிப்பாக சைடிஷ் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா ஒரு கார சட்னி மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும். சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான், அப்படியே தான் போட்டேன், வறுக்கலாம் இல்லை, வறுக்காத மாவு தான். 1 கப் அரிசி மாவு போட்டு தண்ணி சேர்த்து கலந்துடலாம். மாவை இது போல் கலந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். அதையே துருவி இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை துருவியாச்சு. இதில் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா மெதுவாக பஞ்சு போல் இருக்கும் பணியாரம். அதனால கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, வெங்காயம் கொஞ்சம், ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இது கூட பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பணியாரத்துக்கெல்லாம் எப்படி நம்ம மாவு கரைப்போமோ அதே அளவுக்கு தான் இதுலேயும் கலந்துக்கணும். கலந்தாச்சு. இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். இதுக்கப்புறமா அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை நம்ம சோடாப்பெலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம், ஊறட்டும். மாவு கலந்து வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பணியாரம் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். இதே போல் எல்லா கல்லையுமே பணியாரக்கல் ஊற்றிட்டு உடனே திருப்பி போட்டுறக்கூடாது. அடியில் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுத்தா தான் அடியில் வெந்து நம்ம திருப்புறதுக்கு கஷ்டம்லாம் வரும். இல்லைன்னா இப்போ திருப்புறப்போ பிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
ஒன்று திருப்பி போட்டு பாருங்கள், வெந்துருச்சு அப்படி அடியில் வெந்துருந்துச்சுன்னா அதுவே திரும்பி வரும். வேகலைன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. உடனே நீங்கள் திருப்பி அவசரப்பட்டு திருப்பக்கூடாது. நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பணியாரம் செஞ்சிட்டோம். இது போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஈவினிங் டைமில் டிஃபன்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் இது போல் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் போட்டோம் இல்லையா, அதனால் மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பணியாரத்துக்கு வந்து நான் சிம்பிளாக பொட்டுக்கடலை சட்னி தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு சைடிஷாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி சட்னி ரொம்ப கிராண்டாலாம் நம்ம சட்னி சாம்பார் இதெல்லாம் செய்யவே தேவையில்லை. இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சட்னி வச்சு இந்த மாதிரி பணியாரம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ஈவினிங் டைம்லலாம் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டைமில் கூட இது போல் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை ரவை 1 கப் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ரவை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தயிரும் எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் வச்சுக்கோங்க, அதில் ரவை போட்டுக்கலாம். தயிர், உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக சோடா உப்பு. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா சோடா உப்பு, அதுதான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உடனே தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். வெள்ளை ரவை வந்து கடையில் வாங்குறப்போ ரோஸ்டட் ரவான்னு தான் இருக்கும், அதை அப்படியே தான் சேர்க்குறேன். நான் வீட்டிலலாம் வறுக்கலாம் இல்லை, கடையில் வாங்கின ரவை அப்படியே தான் சேர்த்துருக்கேன். கலந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகலாம் இருக்கக்கூடாது. நம்ம இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். இப்போ இந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன்னா ரவை ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாகவே நான் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், கலந்தாச்சு. இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கிட்ட நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பணியாரம் ஊற்றிக்கலாம். 20 நிமிஷம் அப்படிங்கிறது அரை மணி நேரம் கூட ஊறலாம், தப்பில்லை. ஆனால் சீக்கிரமே ஊற்றிடாதீங்க, அந்த ரவை வந்து நல்லா ஊறணும். இப்போ ஊற வச்சிடலாம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும். ரவையும் தயிரும் ஊற வச்சு 20 நிமிஷத்துக்கும் மேலேயே ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும் கடலைப்பருப்பு. பச்சையாக அப்படியே போட்டுறக்கூடாது. போட்டிங்கன்னா நம்ம பணியாரம் சாப்பிட்றப்ப வந்து ஒரு மாதிரி வலுவலுப்பாக அந்த பருப்போட ஸ்மெல் அடிக்கும். அதனால் நல்ல மணமாக வரும் பொரிஞ்சதுமே. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை அதிக நேரம் வதக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கலந்து வச்சுருக்க ரவையில் போட்டுக்கலாம். இது ரவையில் வறுத்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு கலந்து விட்டுறலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரங்கள் காஞ்சதுமே பணியாரம் ஊற்ற எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். மாவு வந்து அதிகமாக தண்ணியாக கலக்கக்கூடாது. நம்ம இட்லி மாவை விட அதில் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். உடனே திருப்பி போடாதீங்க, கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். இப்போ அடியில் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வரலைன்னா கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா வந்துடும். வரலைன்னு சொல்லி உடனே திருப்பி போட்டிங்கன்னா பிஞ்சு போயிடும். அதனால் நல்லா வேக இந்த மாதிரி அடியில் நல்லா கலராக வேக வச்சு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. ஒரு சுற்று இப்படி சுற்றுனீங்கன்னா அது வந்துடும்.
இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், வெந்துடும். ஏன்னா அடியில் முக்கால்வாசிக்கு வெந்திருக்கும், மேலே இருக்கிறது மட்டும்தான் வேகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டோம். சிம்மில் வச்சே வேக வைங்க, அப்போ தான் அதிகமாக கருகி போகாமல் இருக்கும். நானும் சிம்மில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ பணியாரம் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் பணியாரம் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் மாவு எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சுக்கலாம். அதிக நேரமெல்லாம் எடுக்காது. அந்த ரவை வந்து ஊறுற நேரம் மட்டும்தான் இதுக்கு டைம் எடுக்கும். 10 நிமிஷம் கூட ஆகாது ஊறுறதுக்கு. ஆனாலும் நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்றதுக்காக தான் நான் 20 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். நீங்களும் இது போல் பணியாரம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெள்ளை ரவையில் உப்புமா பண்ண போகிறோம். 300 கிராம் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம எப்பயும் பண்ணுற உப்புமா கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உப்புமா செய்யலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். இது 300 கிராம் ரவைக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நம்ம அரைக்க போகிறோம். ரவையை வறுத்துக்கலாம். முதல்ல உப்புமா செய்கிறதுக்கு முன்னாடி ரவையை நல்லா வறுத்துக்கணும். நம்ம வறுக்கிறப்ப நல்ல மணமும் அதோட கலரும் மாறி வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம உப்புமா செய்கிறப்போ உதிரியாக வரும். இப்போ ரவையை வறுத்தாச்சு, இப்போ மாற்றி வச்சிடலாம். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள், இப்போ மாற்றிக்கலாம். ரவையை வறுத்து எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை 3 போட்டிருக்கேன். வதக்கிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வாடுற மாதிரி வரும் இல்லையா, அது வரைக்கும் வதக்குனா போதும். ப்ரௌன் கலராகலாம் வர தேவையில்லை. வதங்கிருச்சு வெங்காயம். இதில் இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதெல்லாம் சேர்த்தா ஒரு மாதிரி பிரியாணி ஸ்மெல் வந்துடும், அதனால் அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி, இப்போ 3 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். அடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் 3ஐயும் இதில் சேர்த்துடலாம். காரம் வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணுன்றதுக்காக தான் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு மிளகாத்தூளும் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான உப்பு, இதை நம்ம இப்படியே சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வதக்கி எண்ணெய் தெளிஞ்சு வருது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 300 கிராம் ரவைக்கு 1.5 செம்பு தண்ணி ஊற்றணும். நான் இதில் ஏற்கனவே இந்த தக்காளி வேகிறதுல ஒரு 1/2 செம்பு தண்ணி அளவுக்கு இருக்கிறதுனால இதில் 1 செம்பு தண்ணி மட்டும் ஊற்றுறேன். ஊற்றியாச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவையை போட்டு கிண்டிக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். மொத்தமாக போட்டால் கட்டி சேர்ந்துடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரே தான் அந்த தண்ணி வந்து வற்றிடும், ரவை வந்து வேகாமல் போயிடும். கிண்டிக்கிட்டு இருக்கப்பே ஆப்போசிட் சைடில் வந்து கரண்டியை வச்சு கிண்டிங்கன்னா மேலே தெரிச்சிடும். அதனால் ஒரே மாதிரி ஒரே சைடில் கிளறுங்க. உப்புமா ரெடியாகிற வரைக்குமே சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த உப்புமாவுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த உப்புமாவாக இருந்தாலும் ரவையை போட்டதுமே போடுறப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் போடணும். தண்ணியெல்லாம் இல்லை. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரே நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி கிளறி மூடி வச்சுக்கலாம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒருக்க கிளறி விட்டு மூடி வைக்கணும். அந்த ஹீட்லேயே தான் உப்புமா வேகணும், அப்போ தான் உதிரியாக வரும். இப்போ மறுபடியும் நல்லா அமுத்தி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதில் கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு சட்னி கூட தேவையில்லை.
அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படி சட்னி வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சட்னி, சாம்பார், காரக்குழம்பு எது வேணாலும் இது ஊற்றி சாப்பிட்லாம். எல்லாமே நல்லாயிருக்கும். உப்புமாவா அப்படின்ற ஆச்சரியமாக கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டெய்லியும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ருசியாகவும் உதிரி உதிரியாகவும் இருக்கும். ரைஸ் பத்திரி பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1, 1.5. இதில் 1 கப் அரிசி மாவு போட போகிறேன். அதனால் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சதுமே உப்பு போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கலந்துக்கலாம். நல்லா அந்த தண்ணியில் நல்லா மாவு வந்து ஈரமாகணும். அந்தளவுக்கு மாவை பிசைஞ்சிக்கலாம். கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அந்த சூட்டில் அந்த மாவு வந்து வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்கும். லைட்டாக கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு நல்லா மாவை பிசைஞ்சு விடணும். சூடாக தான் இருக்கும். பார்த்துட்டு பிசையணும். கையில் அப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. சூடு கொஞ்சம் குறையும். கடாயிலேயே போட்டு பிசைஞ்சால் அந்த சூடு குறையாது அப்படின்றதுக்காக வேறு பிளேட்டில் மாற்றி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை உருண்டை பிடிச்சி நம்ம சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். நல்லா சூடு ஆற வச்சாலுமே பிரச்சனை இல்லை. ஆறுனாலும் நல்லது தான். மாவு 2 பக்கமும் திருப்பி போட்டு மாவு தெளித்து தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. மாவு வந்து சப்பாத்தி பலகையில் ஒட்டிக்கும். லைட்டாக மெதுவாக தேய்க்கணும். நம்ம சப்பாத்தியை போட்டு தேய்க்கிற மாதிரியெல்லாம் தேய்ச்சிடக்கூடாது. இது போல் தேய்ச்சிட்டு நல்லா ரவுண்டாக வர்றதுக்காக நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதை வச்சு இப்படி அழுத்திக்கலாம். அழுத்திட்டு சுற்றி இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். நம்ம கையிலையும் தேய்க்கலாம். இது போல் சப்பாத்தி பலகையிலையும் தேய்க்கலாம். நல்லா அழகாக வேணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சப்பாத்தி பலகையில் தேய்ச்சி ஒரு மூடி எதுனா வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. சின்னதாக தான் போடணும்னு இல்லை, பெருசாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கு பெரிய தட்டாக ஏதாவது ஒன்று வச்சு அமுத்திட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதே போல் மற்ற எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பத்திரி தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் இல்லைனாலும் கடாயில் கூட பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு துளி எண்ணெய் கூட தேவையில்லை. எண்ணெயே இல்லாமல் தான் நம்ம இதை போட்டு எடுக்க போகிறோம். தோசைக்கல் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. அதே மாதிரி போட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுறாதீங்க. தோசைக்கல்லோட ஒட்டிக்கும். இப்போ திருப்பிக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கருக விடாமல் நல்லா மெதுவாக வேக வச்சு எடுக்கணும். ஒரு துளி எண்ணெய் கூட விட தேவையில்லை. நம்ம மாவு வந்து கலக்கிறோம் இல்லையா, அப்போ கையில் பிசைகிறப்போ ஒட்டுனா மட்டும் லைட்டாக கையில் எண்ணெய் தொடச்சிக்கோங்க. மற்றபடி வேறு எதுக்குமே நம்ம இதில் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம முட்டைக்கறி வச்சுக்கலாம், கடலைக்கறி வச்சுக்கலாம், தக்காளி தொக்கு வச்சுக்கலாம். எது வேணாலும் இந்த மாதிரி ஒரு காரமாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் இது வந்து மேலே வந்து இந்த லைட்டாக கருப்பாக வரும் இல்லையா, கருகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் வராமல் இதே போல் வெள்ளையாகவே எடுத்துடணும். இந்த மாதிரி லைட்டாக பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. அந்த மாதிரி கூட ஆகக்கூடாது, எடுத்துடணும். அவ்வளோதான், எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். பத்திரிக்கை வந்து முட்டை குருமா நான் வச்சுருக்கேன். நீங்கள் தக்காளி தொக்கு வைக்கலாம், தக்காளி குருமா வைக்கலாம், இல்லைன்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் குருமா, இந்த மாதிரி வெஜ்ஜில் குருமா, அந்த பட்டாணி குருமா, அப்புறம் சென்னா குருமா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை இது. வெறும் அரிசி மாவில் மட்டும் ஒரு துளி எண்ணெய் இல்லாமல் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.